ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். புக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 100 to 200 பேஜஸ் இருக்க ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் கிடையாது. ஒருத்தரோட ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே சேர்ந்து தான் புக் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கிடைக்குது. லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவங்கள கரெக்டாக ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகிறது தான் புக்ஸ். ஸோ அதோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, ரீடிங் எக்ஸசைஸ் த பிரெயின். நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணுவோம். ஆனால் எப்படி உங்களோட பிரெயினை ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ரென்த்தியாக மெயின்டைன் பண்ணுவீங்க? அதுக்கு தான் புக்ஸை ரீட் பண்ணணும். புக்ஸ் ரீட் பண்ணுறது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்குற பிரெயின் ஒர்க் அவுட். நம்பர் 2, கெயின் வேல்யூபிள் நாலேஜ். நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால புதுசாக நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். நாம் புக் ரீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கூட விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய சீக்ரெட்ஸை உங்களால் கற்றுக்க முடியும். நம்பர் 3, இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். நாம் புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்மளை நாம் எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு ஃபோக்கஸிங் எக்ஸசைஸ் கூட. நாம் புக் ரீட் பண்ணுறதுனால எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியும். நம்பர் 4, இம்ப்ரூவ் யுவர் மெமரி. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மறந்து போகுது, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் ரீடிங் புக் இஸ் மெமரி பவர். நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுறதுனால உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈஸியாக பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் ரீகால் பண்ணி தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, என்ஜாய் என்டர்டெயின்மெண்ட். நாம் என்டர்டெயின்மெண்ட்னா மூவிஸ் பார்க்குறது, மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் புக்ஸ் ரீட் பண்ணுறது கூட ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு புக்கை சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 6, இம்ப்ரூவ் எபிலிட்டி டு எம்பத்தைஸ். புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால உங்களால் எம்பத்தியை க்ரியேட் பண்ண முடியும். எம்பத்தி அப்படின்னா மற்றவங்களோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. எம்பத்தி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணும் அண்ட் மற்றவங்க கூட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஸ்ட்ராங் பண்ணும். நம்பர் 7, இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். புக் ரீட் பண்ணுறதுனால புதுசாக நிறைய வெக்காபுலரிஸ் கற்றுப்போம். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். 69% கம்பெனிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஹையாக இருக்க எம்ப்ளாயீஸை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. நம்பர் 8, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 30 மினிட்ஸ் புக் ரீட் பண்ணால் உங்களோட பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட், சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரிடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போவாது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நம்பர் 9, இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த். புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால உங்களால் மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். உங்கள் பிரெயினை ரொம்பவே யங்காக மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 10, லிவ் லாங்கர். புக்ஸ் ரீட் பண்ணால் ரொம்ப நாள் வாழலாம். இது மேபி ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நாள் வாழணும் அப்படின்னு ஆசை இருந்தால் புக் ரீட் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே 99% ஆஃப் த பில்லியனர்ஸ்க்கு இருக்கிற காமன் ஹேபிட் என்னென்னா புக் ரீடிங் தான். பில் கேட்ஸ் இப்போ கூட புக் ரீட் பண்ணி தான் இருக்கார். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க.